மனைவியரின் உரிமைகள். பெண்களுடைய உரிமைகள். மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை நபிமொழிகள் விவரிக்கின்றன. ஹக்கீம் பின் முஆவியா குசைரி ரலியல்லாஹு அன்ஹு தம் தந்தையார் பற்றி அறிவிக்கின்றார்கள். தந்தையார் கூறினார்கள், எங்களில் ஒருவர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினேன். அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கும் சாப்பிடக் கொடுங்கள், நீங்கள் அணிந்தால் அவர்களுக்கும் ஆடை அணிவியுங்கள், கன்னத்தில் அடிக்காதீர்கள், கெட்ட வார்த்தைகளை சொல்லி ஏசாதீர்கள், வீட்டில் தவிர வேற எங்கேயும் கடிந்து கொள்ளாதீர்கள். நூல் அஹ்மத், அபு தாவூத், இப்னு மாஜா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மேலானவர்கள் யார் என்றால் எவர் தன் மனைவிக்கு நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்தான். நான் என்னுடைய துணைவியருக்கு நல்லவனாவேன். நூல் திர்மிதி, தாரமி. எவர் நற்குணம் உடையவராகவும் குடும்பத்தாரிடம் மென்மையான முறையில் நடப்பவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவரே நிறைவான ஈமான் விசுவாசம் உள்ளவர் ஆவார். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் திர்மிதி. திண்ணமாக பெண் விலா எலும்பினால் படைக்கப்பட்டால் அது உன்வழிக்கு வராது. அப்படியே அதை விட்டு வைத்தால் அதிலுள்ள கோணல் இருந்து கொண்டே இருக்கும். அதை சரி செய்ய முயன்றால் ஒடிந்துவிடும். தலாகே அதன் முறிவு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண்களிடம் சாஃப்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். ஆயினும் பெண்களுக்கு விட ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு உண்டு. மனைவிக்கு கணவனிடம் சம உரிமை உண்டு. அவளை அவன் ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தக்கூடாது. தனக்கென சொத்து வைத்துக்கொள்ளும் உரிமை அவளுக்கு உண்டு. சுருங்க கூறினால் ஆண்களுக்கு உரிமைகள் இருப்பதைப் போல பெண்களுக்கும் உண்டு. இருந்தாலும் பெண்களிடம் இயற்கையாகவே அமைந்துவிட்ட இயலாமையின் காரணத்தாலும் ஆண்களிடம் இயற்கையாகவே உள்ள ஆற்றல்களின் காரணத்தாலும் பெண்களை விட ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு உண்டு என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது. அறிவு, வீரம், கடுமையான உழைப்பு முதலான அம்சங்களில் ஆண்களை முன்னிலை வகிக்கின்றார்கள். எனவேதான் நிர்வாகம், இராணுவம், பொருளாதாரம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய நுட்பம் மிகுந்த துறைகளில் பெண்கள் மிக சொற்ப அளவிலேயே பங்கேற்க முடிகிறது. பெண்களிடம் மன வலிமை, உடல் பலம், விவேகம், தொலைநோக்கு முதலிய நிதானமான பண்புகள் குறைவாக இருப்பதால் அதிர்ச்சிகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆகவே ஆண் வீட்டிற்கு தலைவன், நிர்வாகி. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். மனைவி அவனுக்கு அமைச்சரை போன்றவள். இருவரும் கலந்தாலோசித்து ஒருவர் உரிமையை மற்றவர்கள் மதித்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான். இதைப்போல சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.